அப்ப அதென்ன இமாம் இருந்துட்டு அப்படி திரும்பி இருந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் واعلموا انه افضل ذكر لا اله الا الله. இது சின்ன பள்ளியில 10 பிள்ளைகள் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன். ஒருத்தர் துஆ கேட்கறல, இவர் சொல்றதுக்கு ஆமீன். அந்த ஆளுக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை. யா அல்லாஹ் என்ற மனைவிக்கு இவன் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை இல்லாம ஆக்கி யா அல்லாஹ் 10 வயசு பொடிய ஆமீன். அவனுக்கு எங்கடா பொண்டாட்டி இருக்கி? எங்க பொண்டாட்டி அவனுக்கு என்னதுக்கு ஆமீன்? என்ன பிரச்சனை இது? எனவே அவர் துஆ கேட்கணும் என்று ஷாஃபி மذஹபில் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒன்று. இன்னொன்றை பார்ப்போமே, அல் முக்னி மௌலமார் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது மذஹப் கிரந்தம். இதுல சொல்றாங்க அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அഖத பியதி முஆத் ரலியல்லாஹு கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொல்றாங்க, யா முஆதே வல்லாஹி இன்னி உஹிப்புக், அல்லாஹ் மீதானே நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹ் மீதானே நான் மذஹப் கிரந்தத்தில் ஹதீஸை கொண்டாந்து போட்டு சட்டம் ஒன்று சொல்ல போறாங்க பாருங்க. அல்லாஹ் மீதானே நான் உன்னை நேசிக்கிறேன். வலா ஊசிக யா முஆத் லா ததஅன்ன துபுர குல்லி ஸலாத்தின், நான் உனக்கு ஒரு வசியத்தை சொல்றேன், அதை ஒவ்வொரு நாளும் எல்லா தொழுகைக்கும் பின்னாலேயும் ஓதி வாங்க. தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதி வாங்க, நான் ஒரு வசியத்தை சொல்றேன். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கையை பிடிச்சி தொழுகைக்கு போறோம் இதை ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர நான் உங்களை நேசிக்கிறேன், இன்றைக்கு தொழுகை போறோம் நான் ஓதுறான்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? எங்கேயாவது ரசூலுல்லாஹ் துஆ கேட்டு சஹாபாக்கலாம் சொல்லுங்க. தொடர்ந்து மذஹப் கிரந்தத்தில் அந்த ஹதீஸ் எழுதப்பட்டு சொல்றாங்க, வயுஸன்னு அல்-இஸ்ரார் பித்திக்ர் வதுஆ. திக்ர் துஆ என்பது ரகசியமாக சத்தம் வெளியில வராம உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் சுன்னத்து. இப்ப ஒரு ஆள் துஆ கேட்டா அது மனசுக்குள்ள நீக்கும். அதை சத்தம் போட்டு துஆ கேட்டா ஒருத்தர குடும்ப பிரச்சனையும் உள்ளூட்டுக்கு எரிக்காது. ஆஜர் பக்கத்துல தொழுது, அல்லாஹ் இந்த கொண்டாட்டி எப்படி அல்லாஹ் இப்படி எல்லாம் போறாள், டெலிபோன்ல அந்த பொடியனோட என்னமா பேசுறாள், யா அல்லாஹ் ரகசியமாக. இதான் மذஹப் கிரந்தம். இல்லா ஐயகூன இமாமன் யுரீது தஅலீம் அல் மஅமூமீன். மذஹப்ல என்ன எழுதப்படுதுண்டா, ஒரு இமாமுக்கு மஅமூம்களுக்கு திக்ருகளை சந்தர்ப்ப துஆக்களை சொல்லிக் கொடுக்கணும் என்கிற ஒரு தேவை இருந்தால் ஃபயஜ்ஹரு பிஹிமா, அந்த துஆவையும் திக்ரையும் சத்தமா சொல்லுவார் மஅமூம்களுக்கு கேட்கறதுக்கு, என்று அவங்களும் அதை கேட்டு பாடமாக்கட்டும். ஃபைதா தஅல்லமு அஸர், அவங்க படிச்சுக்கிட்டாங்கண்டா அதோட இவர் சத்தம் போடாம தான் கேட்கணுமா? மذஹப்ல சொல்லப்பட்டு. அப்ப இந்த பள்ளியில ஒரு இமாம் வந்தீங்க, இவங்களுக்கு திக்ரு துஆக்களை ஓதுங்கப்பாண்டோம், இவங்களுக்கு சரியா சொல்லட்டா சரி நான் ஒரு கிழமைக்கு ஓதுவன் கூட இருந்து பாடம் பார்க்கணும் தொழில் போட்டு வேறு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் மின்க ஸலாம் தபாரக் யா தல் ஜலால் வல் இக்ராம் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. நீங்க ஆமீன் சொல்றல பின்னால ஓதிக்கு போகணும். ஓதி ஒரு 2-3 நாளையில பாடம் வந்துட்டேன், அதுக்கு போறவு நான் போய் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தால நீங்க உங்களை வாடிட்டீங்க, நான் எந்த வாடிட்டேன்? இமாம் கல்வி கற்றுக் கொடுக்கிற நோக்கத்தோட சத்தமா ஓதுவார். ஃபயஜ்ஹரு பிஹிமா ஃபைதா தஅல்லமு அஸர், படிச்சுக்கிட்டாங்கன்னா சத்தம் போடப்படாது. மذஹப் கிரந்தம். அப்ப என்ன கொடுத்து ஓதுற இத பாருங்க, ஃபதுல் முஈன் ஷாஃபி மذஹப் கிதம், ஷாஃபி மذஹப் கிரந்தம் ஃபதுல் முஈன். அதுல முதல்ல ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ரவா ஷேகான் அல் புகாரி, இமாம் புகாரி 2992 நம்பர்லையும் இமாம் முஸ்லிம் 2704 நம்பர்லையும் சொல்ற ஹதீஸ் என்று நம்பரோட மذஹப் கிரந்தத்தில் ஹதீஸை கொண்டு வராங்க. ஹதீஸ் என்ன? அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அவங்களோட நாங்க ஒரு பயணம் போனோம். ஒரு கணவாயில அடி ஏத்தத்துல ஏறுறோம், இறக்கத்துல இறங்குறோம். இறங்கும் போது ஹல்லல்னா வகப்பர்னா வர்தஃபஅத் அஸ்வாத்துனா, நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சத்தமா சொன்னோம்.
பிரயாணத்தில் அப்படி ஏத்தத்தில் வரும்போது அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தமா சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அய்யுஹன் நாஸ் அர்பிஉ அலா அன்ஃபுசிக்கும். திரும்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அர்பிஉ அலா அன்ஃபுசிக்கும். சத்தமா சொல்றீங்க, மனசுக்கு சொல்லுங்க. அர்பிஉ அலா அன்ஃபுசிக்கும், மனசுக்குள்ள மௌனமா சொல்லுங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபஇன்னகும் லா ததுஊனா ஸம்ம வலா காயிபன். செவிடனை கூப்பிடல நீங்க, சத்தமா சொல்றதுக்கு. உங்களை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறவரை கூப்பிடல. இன்னஹு மஅக்கும் இன்னஹு ஸமீஉன் கரீப். அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். அல்லாஹ் நன்கு கேட்கக்கூடியவன், நல்ல நெருக்கமா இருக்கிறான். சத்தமா திக்ர் செய்யாதீங்க. வஹ்தஜ பிஹில் பைஹகி, இந்த ஹதீஸை வைத்து புகாரி முஸ்லிம்ல வார இந்த ஹதீஸை வைத்து இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரம் உண்டு பிடிக்கிறார்கள் என்று ஷாஃபி மத்ஹப் சட்ட கிதாபில் எழுதுறாங்க. என்னையாம் ஆதாரம்? இமாம் பைஹகி வகைரு, இமாம் பைஹகி மற்றும் பல இமாம்களும் சொல்றாங்க லில் இஸ்ராரி பி திக்ரி வ துஆ, திக்ரும் துஆவும் மௌனமா தான் இருக்கணும் என்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா? மத்ஹபுக்கு இருந்து நம்மள போல ஆதாரங்களோட அடிக்கிட்டு போறாங்க. இது விளங்க மாட்டேங்குது நம்மட ஆக்களுக்கு. சும்மா சண்டை பிடிக்கான், ஓதி போட்டு வந்து ஓதின தென்னும் இருக்கா வாசி ராம்பி, சும்மா சண்டைக்கு வரோம். அவர்கள் கூட்டுதுவா இல்லை என்கிறார்கள். அவர்கள் உங்குடாக்கள் என்ன எங்கள்கிட்ட கையில் இருக்கிற கிதாபை விரிச்சு வாசிக்காங்க இல்லை நம்மள்கிட்ட சண்டைக்கு விளங்கிட்டா. அப்ப அழகா மதுஹப் கிரந்தத்துல சொல்லிட்டு பாருங்க. வகால ஷாஃபிஈ ஃபில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உம்மு என்ற கிரந்தத்திலே சொல்கிறார். அக்தார் இமாம் மௌலமர் தெரியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பத்துவாவை சொல்றேன்டா அக்தார்ன்னு சொல்லுவோம். நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றா அதுதான் சட்டம். அக்கிறது நான் வெறுக்கிறேன் என்றால் அது ஹராம். விபச்சாரம் செய்வதை நான் வெறுக்கிறேன் சொல்லுவாங்க. வெறுக்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஸ்டைல் நடை என்னண்டா ஹராத்த அப்படித்தான் சொல்லுவார். ஹலால நான் தேர்ந்தெடுக்கிறேன் பார். இது மௌலமாருக்கு பொதுவாக தெரியும். ஷாஃபி இமாமுடைய விதி ஒன்று இருக்குது. அவருடைய உம்மு என்ற கிதாப் அதுல என்ன சொல்றாருண்டா அக்தாரு லில் இமாமி வல் மஅமூமி அய்யதுகுரா அல்லாஹ் தஆலா பஅத ஸலாமி மின ஸலாத்தி. அவங்க சொல்றாங்க மார்க்க சட்டம் என்னண்டா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க மார்க்க தீர்ப்பு மஅமூமுக்கும் இமாமுக்கும் தொழுகைக்கு பின்னால மௌனமா தான் திக்ர் செய்யணும், துஆ ஓதணும். ஷாஃபி மதுஹப் சட்டம். இப்போ ஒருத்தர் ஒன்றும் பேசலாம். உம்மு என்ற கிதாபு இமாம் ஷாஃபிக்குரியது, நேரடியா அவர் எழுதின கிதாப். எழுதி போட்டு சொல்றாங்க தொழுகையில சலாம் கொடுத்ததுக்கு பின்னால திக்ர் செய்வது மௌனமா தான் இருக்கணும். வயக்ஃபியா திக்ர இல்ல அயகுன இமாமன் யுரீது அய்யதஅல்லம மின்ஹு. ஒரு இமாம் அவர்கிட்ட இருந்து மற்றவங்க படிக்கணும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் ஃபயஜ்ஹர், அவர் சத்தமா ஓதுவார். ஆனா ஆமீன் சொல்றல்ல, ஓதுறத கேட்டு ஓதுவாங்க. ஹத்தா யரா அன்னஹு கத் தஅல்லம மின்ஹு, அவருக்கு மற்றவங்க படிச்சுட்டாங்கன்னு விளங்கிட்டண்டா சும்மையசு புறம் மௌனமா தான் அவர் ஓதணும். ஃபைன் அல்லாஹ் தஆலா யகுல், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 110வது வசனம் வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்திக வலா துகாஃபித் பிஹா. உன்னுடைய திக்ர் ஸலாத்ண்டா தொழுகைக்கும் துஆவுக்கும் சொல்ற ஒரு சொல். வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்திக, துஆவை சத்தமா கேட்காதன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். துஆவை சத்தம் போட்டு கேட்காத, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உம்முல எழுதுறத ஃபத்ஹுல் முஈன்ல நக்ல் செய்றாங்கன்னா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அப்ப இமாம்கள் எல்லாம் பாசையில சொல்றா வஹாபியல போலான் இருக்கு, 4 இமாமும் வஹாபிய போலான் இருக்கு. சரி, ஷரஹுல் முகத்தமா அதுல என்ன சொல்றாங்க? யுக்ரஹு லிகுல்லி முஸல்லின் அல் ஜஹ்ரு பி தஷஹ்ஹுதி வ ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ துஆ. அத்தஹியாத்தை சத்தமா ஓதுவதும் தொழுகையில ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றோம். அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்
அதை சத்தமா சொல்றதும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி, அதை சத்தமா சொல்வதும் துஆவை சத்தமா ஓதுவதும் மக்ரூஹாகும். அப்படி மோதிரிக்காங்க போல இருக்காப்ப நம்மளாக்கள் துவாவை மட்டும்தான் சத்தம் ஓதணும், அந்தரம் அதே சத்தம் போட்டிருக்காங்க, அதையும் சேர்த்து தடுக்காங்க. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யுக்ரஹு மக்ரூஹ் என்று சொல்றது மார்க்கத்தில் ஹராம் என்றது தான் அப்படி சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு ஹஸரத். வயுக்ரஹ் வெறுக்கப்படுகிறது என்றால் மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு விஷயம். லிகுல்லி முஸல்லின் தொழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அல் ஜஹ்ரு பி தஷஹுதி வஸ்ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்துஆ வத்தஸ்பீஹ், துஆவை சத்தமா சொல்றது, அத்தஹியாத்தை சத்தமா சொல்றது, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை சத்தமா சொல்றது, வத்தஸ்பீஹ் தஸ்பீஹ் செய்யறது, சுப்ஹானல்லாஹ் சொல்றது சத்தமா சொல்றது, வஸாயிருல் அஸ்கார் அல்லதி லம் யுத்ரா ஃபீஹல் ஜஹர், சத்தமா ஓதுறது ஹதீஸ்ல வராத எந்த திக்ரையும் சத்தமா ஓதுவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. என்ன செய்வாங்க? வஅலமு அன்னஹு அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மைக்கு பிஞ்சு பறக்குமே, அனுமதி இல்லை. இல்லாட்டி இமாம் சொல்ல சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், அது அனுமதி இல்லையே. மதுஹப்படி எங்கிருந்து கண்டுபிடிச்சீங்க? அடுத்தது முஸாஃப்